ஸ்ரீமதி வழக்கு கொலையா தற்கொலையா காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குன்னா சரி, காவல்துறை விசாரிச்சுட்டு நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கான். முதல் குற்றவாளியா யாரை போட்டிருக்கான் தெரியுமா? ஸ்ரீமதி அம்மாவையே முதல் குற்றவாளின்னு போட்டான். அப்ப ஸ்ரீமதி இது கொலையா தற்கொலையா பதிலே கிடையாது. அது என்ன சொல்றான்னு புரியல. அவங்க அம்மாவை முதல் குற்றவாளியா கேட்பான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்ரீமதி அந்த இது பிரச்சனை நடந்த உடனே அந்த ஸ்ரீமதி மரணத்துக்கு பிறகு பெரிய அந்த கல்லூரி அந்த பள்ளியை அடிக்கிறது இந்த மாதிரி கலவரம் நடந்தது. இந்த கலவரத்தை தூண்டி விட்டதாக ஸ்ரீமதி அம்மா மேல முதல் குற்றவாளியா சேர்த்துருக்கான். முதல் குற்றவாளினா என்ன? வழக்கின் முக்கியமான இது எதுவோ அதில் சம்பந்தப்பட்டவங்க தான் முதல் குற்றவாளி. ஸ்ரீமதி சாவு கொலையா தற்கொலை அதில் சம்பந்தப்பட்டவங்களை தான் முதல் குற்றவாளியா வைக்கணும். கலவரம் ஏற்படுத்தினவங்களை கொண்டு போய் முதல் குற்றவாளியா வச்சுட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க அது கொலையா தற்கொலையாங்கிறத பத்தியே கண்டுக்கல, அதை விசாரிக்கவும் இல்லை ஒழுங்கா. அதனால அந்த அம்மா மேலேயே கேச போட்டு விட்டான். கேவலம் இதெல்லாம் கொண்டு போய் இன்டர்நேஷனல் போலீஸா காமிக்கணும். என் போலீஸ் இப்படி இருக்கான் பாரு, காமிக்கணும். அமெரிக்கன் போலீஸுங்களா பார், இங்க இப்படி ஒரு போலீஸ் இருக்கான்னு காமிக்கணும். கொலையா தற்கொலையாங்கிற வழக்குல கலவரம் பண்ணவங்களை போய் அதுவும் புகார் கொடுத்ததே அந்த அம்மா தான், ஸ்ரீமதியோட அம்மா தான் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தவங்களையே குற்றவாளியாக்கிறது. பெண் பாவங்கள் எல்லாம் ஸ்டாலினை சும்மா விடாது.